என்ன துவா கேட்டாலும், என்ன துவாக்கள் கேட்டாலும், எந்த பிரார்த்தனை கேட்டாலும் நாங்க அடிப்படையாக சில அம்சங்களை வாழ்க்கையில கடைபிடிக்கணும். ஒன்று, எங்களுடைய அகீதா சரியா இருக்கணும். நான் எல்லா உரைகளையும் பொதுவாக சொல்ற முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் சொல்லணும், சொல்லப்பட வேண்டிய விஷயம், நம்மளோட நம்பிக்கை சரியா இருக்கணும். துவா கேட்கறது பெரிய விஷயம் இல்லை. துவா கேட்கிற ஒரு மனிதர் சமாதிட்ட போய் கேட்கிறாரு, கபரிட்ட போய் கேட்கிறாரு, ஆனா துவா தான் கேட்கிறார். என்ன பிரயோசனம்? என்ற ரப்பிட்ட கேட்கிறது, நான் ரப்ப சரியா விளங்கிக் கொள்ளணும், அகீதா சரியா இருக்கணும். ரெண்டாவது, இத்திபா ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி கேட்கணும். துவா கேட்கிறேன்னு சொல்லி ஒரு ஆள் துவா கேட்கிறார், பின்னால் உள்ளவங்க ஆமீன் சொல்றாங்க, அப்படியே ஒரு பிதத்தை உருவாக்கி செய்யறாங்கன்னா அது கூடாது. ரசூல்லாவை இத்திபா செய்யணும். ரெண்டாவது என்ன? இத்திபா ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் என்னென்றால், நாங்க கேட்கிற துவாவை உறுதியா கேட்கணும். இதாதா அஹதுக்கும் ஃபல்யஅஸிமில் மஸ்அலா. நீங்க கேட்டா உறுதியா கேளுங்க. சில பேர் உங்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும், அல்லாஹ் நாடினா உங்களுக்கு அருள் செய்யட்டும், இன்ஷா அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. துவாவுல நாடினால் என்பது கிடையாது. அலைஞ்சா அப்ப அல்லாஹ்ட்ட உறுதியா கேட்கணும். யா அல்லாஹ் எனக்கு இத்தா, யா அல்லாஹ் உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா. அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையில கேட்கணும். அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையில அல்லாஹ் இடத்துல உறுதியா கேட்கணும். ரெண்டாவது, அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையில கேட்கணும், துவா கபூல் ஆகும். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்க எங்கட பொருளாதாரத்தை ஹலாலாக்கி கொள்ளணும். நீங்க ஹராமான வழியில சம்பாதிச்சு துவா கேட்டா துவா கபூல் செய்யப்படாது. துவா கபூல் செய்யப்படாது. நாங்க இந்த நேரத்தில் துவா கேட்டோம், சுபூல கேட்டோம், தஹஜ்ஜுதுல கேட்டோம், சுஜூதுல கேட்டோம், இந்த நேரத்துல கேட்டோம், அந்த நேரத்துல கேட்டோம், அப்படி கேட்டோம், இப்படி கேட்டோம், நிறைய கேட்டோம். நான் கவனிச்சு கேட்கிறேன், ஆனா அல்லாஹ் கபூலாக்குற இல்லையே என்று சொன்னா நாங்க இதை பார்த்துக்கணும். எங்களோட அக்கீதா சரியா இருக்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையில் நாங்க அமல்களை துவாக்களை கேட்கிறோமா? அல்லது அதே மாதிரி எங்களுடைய துவாக்களை உறுதியோட கேட்கிறோமா? அல்லாஹ் பதிலளிப்பான நம்பிக்கையில கேட்கிறோமா? அதே மாதிரி எங்களோட பொருளாதாரம் ஹலாலா இருக்குதா? ரசூல் ஒரு மனிதரை பத்தி சொன்னார். இது நீண்ட ஹதீஸ், விளங்கப்படுத்த வேண்டிய ஹதீஸ், சுருக்கமா சொல்லேன். சும்ம தக்கர ரஜுல் யுதீலு ஸஃபர் அஷ்ஷத வ அக்பர் யமுத் யதைஹி இலஸ் ஸமா யா ரப் யா ரப் வமத்அமு ஹராம் வமஷ்ரபு ஹராம் வமல்பஸு ஹராம் வகுதிய பில் ஹராம் ஃபஅன்ன யுஸ்தஜாபு லிதாலிக். ஒரு மனிதரை பத்தி ரசூல் சொன்னாங்க, அவர் நீண்ட பயணம் போறார், யுதீலு ஸஃபர் அஷ்ஷத வ அக்பர், தலை விரிகோலமாக புழுதி படிந்த நிலையில போறார். யமுத் யதைஹி இலஸ் ஸமா, வானத்தின் பக்கம் கையை உயர்த்துகிறார். யா ரப் என்று அழைக்கிறார். இந்த நாலும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுற சந்தர்ப்பம். ஒன்று பிரயாணி, ரெண்டாவது தலைவிரிகோலமா புழுதி படிந்த நிலையில் இருக்கிறார், ரெண்டாவது துவா ஏற்றுக்கொள்ளப்படுற சந்தர்ப்பம். அடுத்தது யா ரப் என்று அழைத்தால் அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொள்வான ஹதீஸ் வருது. இது மூன்றாவது துவா ஏற்றுக்கொள்ளப்படுற சந்தர்ப்பம். நாலாவது யமுத் யதைஹி இலஸ் ஸமா, கையை உயர்த்துகிறார். மூணாவது யமுத் யதைஹி இலஸ் ஸமா, கையை உயர்த்துகிறார். கையை உயர்த்தி துவா கேட்டால் அல்லாஹ் அதை வெறுமையா விடுவதற்கு வெட்கப்படுகிறான். நாலாவது யா ரப் என்று அல்லாஹ் அழைக்கிறார், அதுவும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுற சந்தர்ப்பம். இந்த நாலும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுற சந்தர்ப்பமாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமத்அமுஹு ஹராம், அவர் சாப்பிடுவது ஹராத்தை சாப்பிடுறார். ஒன்று ஹராத்தை சம்பாதிச்சு சாப்பிடுறார், ஹராமான முறையில சாப்பிடுறார். அவரை குடிபானம் உமஷ்ரபு ஹராம், அவர் குடிக்கிறது ஹராம், அதாவது ஹராமான முறையில சம்பாதிச்சு குடிக்கிறார். வமல்பஸு ஹராம், அவர் அணிந்திருக்கிற ஆடை ஹராம். வகுதிய பில் ஹராம், ஹராத்தை கொண்டு வயிறு நிரப்பியிருக்கிறார், வாழ்க்கையை நிரப்பியிருக்கிறார். அப்படி இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இப்படி துவா கேட்கிற, துவா ஏற்றுக்கொள்ளப்படுற இப்படி சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் இவர் துவா கேட்டா ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹ், ரெண்டு மாதிரி வருது, ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹ். இவருக்கு எப்படி துவா ஏற்றுக்கொள்ளப்படும்? இவருடைய துவாக்கு எப்படி பதில் கிடைக்கும்? இவருடைய துவா எப்படி அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஹலாலான உழைப்பு இருக்கணும். வட்டியோட சம்பந்தப்படுறார், அடுத்தவனுக்கு பொல்லு வைக்கிறார், கடன் கொடுக்காம இருக்கிறார், ஹராமான முறையில் உழைக்கிறார், அடுத்தவரை ஏமாத்தி அடுத்தவனுக்கு அநியாயம் செய்து சம்பாதிச்சுங்கிறார், அடுத்தவனுடைய சொத்தை சூறையாடி வைத்திருக்கிறார், அல்லது அனந்தர சொத்து பங்கு இல்ல நானாக்கு போண்டிய தம்பி எடுத்து வச்சு கொண்டிருக்கிறார், தம்பி எடுக்க வேண்டியதை நானா எடுத்து பறிச்சு வச்சு கொண்டிருக்கிறார். இப்படியெல்லாம் ஹராத்தை வச்சு கொண்டிருந்தால் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது, எவ்வளவு துவா கேட்டாலும் சரி. அதே மாதிரி தான் இதை இன்னும் விளங்கப்படுத்திட்டு போகலாம். கடைசியாக ஒரு விஷயம், இது அடிப்படையான விஷயம், குடும்ப உறவை துண்டித்தவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது, அவருடைய அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்றைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக குடும்ப உறவை துண்டிச்சு கொள்றோம். பாப்பாவோட பேசுறது இல்லை, உம்மாவோட பேசுறது இல்லை, சொந்த தங்கச்சியோட பேசுறதில்ல, சொந்த நானாவோட பேசுறதில்ல. என்ன காரணம் என்றா சின்ன சின்ன பிரச்சனைகள், புரிந்துணர்வு இல்லாமை. அதாவது யாரோ எந்த ஒரு விஷயத்தை யாருக்கோ சொல்லியிருப்பார், நாலாவது நபர் வந்து சொல்லி கேட்டு குடும்பத்துக்குள்ள சின்ன பின்னமாக இருக்கும். சொந்த தாத்தா தங்கச்சியோட, தங்கச்சி தாத்தாவோட, தாத்தா தங்கச்சி உம்மாவோட, உம்மா வாப்பாவோட, வாப்பா உம்மாவோட பேசுறது இல்லை, குழப்பம். சின்னம்மாவோட பேசுறதில்ல, பெரியம்மாவோட பேசுறதில்ல, சின்ன சின்ன விஷயங்களுக்காக. யார் குடும்ப உறவை துண்டிக்கிறார் அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார்.
யார் குடும்ப உறவை துண்டிக்கிறாரோ அவருடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது, அவருடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படாது. அன்புக்குரிய சகோதரிகளே, குடும்ப உறவை துண்டித்திருப்பவர்கள் குடும்ப உறவை சேர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கு சிறந்த காலம் ரமலானுடைய காலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு மனிதன் ரமலானுடைய காலம் வந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில ரமலான் அவரை விட்டு செல்கிறதோ, அவர் ரமலானை விட்டு செல்கிறாரோ, அவர் நாசமாகட்டும்னு சொன்னாங்க. ரசூல்லா சாபமிட தெரியாத, சபிக்க தெரியாத, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையால வாயால சபிக்கப்பட்ட ஒரு சமூகம் இருக்குன்னா பாவம் மன்னிக்கப்படாதவங்க. பாவம் மன்னிக்கப்படணும்டா நாங்க இஸ்திக்பார் செய்யணும். இஸ்திக்பார் ஏற்றுக்கொள்ளப்படணும்டா எங்களோட குடும்ப உறவு சீரா இருக்கணும். உங்களுக்கு உங்களோட அம்மா என்ன அநியாயம் செஞ்சாலும் சரி, உங்களோட வாப்பா என்ன அநியாயம் செஞ்சாலும் சரி, உங்களோட தங்கச்சி தாத்தா அநியாயம் செஞ்சாலும் சரி, நீங்க மன்னிச்சு வாழுங்க, விட்டு கொடுங்க. அல்லாஹு தஆலா நிச்சயமாக உங்களை மன்னிப்பான். எனக்கு அல்லாஹ்வோட மன்னிப்பு தேவை, ஏண்ட துஆ ஏற்றுக்கொள்ளப்படணும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உறவுகள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக பிரிஞ்சிருந்தா, உம்மா அப்பா வச்சுக்கொண்டா, வாப்பா அப்பா வச்சுக்கொண்டா, நீங்க மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்பதால எந்த ஒன்றும் குறைஞ்சு போகாது, உங்களோட கண்ணியம் கூடும்னா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலா சொன்னாங்க, நீங்க மன்னிப்பு கேட்கறதுனால, மன்னிப்பு கொடுக்கறதுனால உங்களோட கண்ணியம் தான் கூடும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு குடும்ப உறவை துண்டித்து இருந்தால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே இந்த அடிப்படைகளை கருத்தில் கொண்டு இந்த சந்தர்ப்பங்களிலும் இந்த நேரங்களிலும் அல்லாஹ்விடம் உறுதியாக துஆ கேட்க வேண்டும். நல்லெண்ணத்தை அல்லாஹ்விடத்துல நல்லெண்ணத்தை வச்சு கேட்கணும். அல்லாஹ் எப்பொழுதும் என் துஆவை ஏற்றுக்கொள்வான் நல்லெண்ணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லா நிலைகளிலும் என் ரப் என்னோட இரக்கமா இருக்கிறான்னு சொல்லி உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளணும். ஆனா இந்த லன்னி அபுதீவி, என்னுடைய அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அப்படிதான் நான் நடந்து கொள்வேன். அல்லாஹ் என்ன சொல்றான் ஹதீஸ் குத்ஸில, என்னை பற்றி என்னுடைய அடியான் என்ன நினைக்கிறானோ அது போல நான் நடந்து கொள்வேன். ஒரு அடியான் நினைக்கிறான் அல்லாஹ் எனக்கு தரமாட்டானா தரமாட்டான், அல்லாஹ் எனக்கு தருவான், அல்லாஹ் தருவான். அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எந்த நிலை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் அல்லாஹ் எனக்கு பதில் அளிப்பான் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும். எங்களுக்கு மத்தியில இருக்கிற விடயங்களை, எங்களை துஆவோட சம்பந்தப்பட்ட அடிப்படை அம்சங்களை சீர் செய்து நாம் அல்லாஹ்விடம் எந்நேரமும் துஆ கேட்கிற மனிதர்களா, எல்லா நேரமும் துஆ கேட்கிற மனிதர்களாக நாங்கள் ஆக வேண்டும். அந்த துஆக்களின் மூலமாக அல்லாஹ்வோடு தொடர்புல இருக்கக்கூடிய நல்ல சாலிஹான மக்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.